பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. வீடியோ முன்னாடி சொல்றேன், உன் பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. வீடியோ முன்னாடி சொல்றேன், உன் பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. முன்னாடி வரும் எதுக்காக அடிச்சாங்க உங்களையா? எதுவுமே இல்லைங்க. ஹிந்திக்கார் வந்து ஒரு 20 பேரான சூப்பர் ஸ்டார்ல ஏறினாங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்து முன்னாடி ஜன்னல் எடுத்து நாங்கள் உட்காந்துட்டு வந்தது. அப்பதான் இவர் வந்து எந்திரிச்சு நீங்க வேற பக்கம் உட்காருங்க, ஹிந்திக்கார் ஏறாருனாங்க. நாங்க முஸ்லீம் அம்மா இன்னொருத்தர் எல்லாம் ஏறிங்க ஒரு 3-4 சீட்ல நாங்க உட்காந்துட்டோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவர் ஏற்றிட்டு வந்து சீரகாப்படி தான் அவர் இறங்க வேண்டியது. ஆனா இவர் இறக்கல. மறுபடியும் கொண்டுட்டு வந்து கார்த்திக் மெடிக்கல் தாண்டி ஒரு கரும்புங்காடு மாதிரி ஒரு புளிய மரத்து கடையில் அவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு வேற பஸ்ஸை நிறுத்தி இவர் ஏற்றி விட்டாரு. அதுக்கு நாங்கள் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்களை ஏற்றுனீங்களேங்கன்னா வேற ஒன்று என்ன இன்ஜின் மேலேயே உட்கார வச்சுட்டு வந்தோம், சீட்டு கொடுத்து தானே உட்கார வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நாங்கள் வந்து என்ன சொன்னோம், ஏன்னா நீங்கள் இன்ஜின் மேலே உட்காரன்னு நாங்கள் டிக்கெட் எடுத்து உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் ஏங்கண்ணா மாற்றி இறக்குனீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கு உனக்கு தனி கார் வச்சா கூட்டிகிட்டு வருவோன்னு அவர் கேட்டார். அது கார்த்திக் மெடிக்கல்கிட்ட நீ யார் என்ன அப்படி கேட்குற அப்படின்னு சொன்னால் நீ வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு தான் நாங்கள் இங்கே கேட்க யார் கேட்டதுமா தான் கேட்டார். கண்டக்டர் தான் வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டார். பேரே தெரியுங்களாம்மா? தெரியாது. எந்த பஸ்ல வந்தீங்க நீங்க? எந்த பஸ்ல வந்தீங்கம்மா? இந்த பஸ்ல தான் வந்தோம். என்னடி வாடி போடின்னு நீ நிதுங்கிற அப்படின்னதுக்கு தான் நான் உடனே வீடியோ எடுக்கிறேன். நான் போய் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் இப்படி இதான் பிடிக்க போனேன். அதுக்கு தான் போட்டு அவர் அந்த மாதிரி அடிச்சாரு. எந்த கட்சிக்கார் வேணாலும் சப்போர்ட் போட்டு யுவர் ஆல் தி பெஸ்ட். நான் ஒன்று ஒரு இந்திக்கார பசங்க ஒரு 13 பேர் சேலத்துலேருந்து ஏறினாங்க. எடப்பாடிங்க அவங்க சொல்லிக்காம எடப்பாடி டிக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க பேசுகிற ஃபோன் பண்ணவங்களும் எடப்பாடின்னு சொன்னாங்க. எடப்பாடிக்கு நாங்கள் டிக்கெட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இங்கே பாதியில் வர அவங்க ஃபோன் பண்ணி திருப்பி சீராப்படியில் இறங்கணும், அவங்கள திருப்பி அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னாங்க. 10:30 மேலே வண்டி கிடையாது எடப்பாடியில். அதனால் சரி முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. பேசி நாங்கள் வந்து அவங்க அனுப்பிச்சி விட்டோம். அப்போ வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு முடிக்கிறாங்கலாம் ரொம்ப கணக்குவாங்க அப்படி இப்படின்னு இருந்துச்சு. நான் வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க, அது பண்ணிருக்காங்க அவனுக்கு போய் ஏன் அது பண்ணிருக்காங்க பாஸ் நீங்கள் அவனுக்காக என்னை இடமாட்டி உட்கார வச்சுட்டா அப்படின்னு. நான் இடமாட்டி ஒரு சீட்டில் தான் உட்கார வச்சேன், சீட் இல்லாமல் வேற எங்கே உட்கார வச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொன்னால் இதெல்லாம் தேவையில்லாம் போய் கேட்டதா அப்படி இப்படின்னு தகாத வார்த்தையில் எனக்கு பேசுனாங்க. அப்புறமேட்டா அவங்க பையன் வந்துட்டு நீ ஆலோசனை வா, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்னாப்ல. சரி நான் வரேன் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது பண்ண அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமேட்டா அந்த அக்கா நாட்டில் வந்து செருப்பால் அடிச்சுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கீழே இறங்கணுன்னா 2 பேரும் அடிக்கிற மாதிரி மிரட்டினாங்க. பயந்து போய் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வீடியோ எடுக்க அந்த அக்கா என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறதுக்கு தடுத்ததை வந்து என்னை அடிக்க வந்தாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து அடிக்க வந்தாங்க. தடுத்தேன். அதை வந்து அடிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.